அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி பார்த்துங்க, கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதாவது 151 நபர்கள், எம்பி எம்எல்ஏக்கள் சேர்த்து தான் பெண்களுக்கு எதிரான வழக்குகளில் ஈடுபட்டவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை அந்த செய்தியில் நான் பார்த்தேன். ஆச்சரியமாக தானே இருக்கிறது. குற்ற பின்னணி உள்ளவர்கள் எப்படி எம்எல்ஏ எம்பி ஆகிறாங்கன்னு தெரியலங்க. கட்டுப்பாடுகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். எலெக்ஷன் கமிஷனில் சில கட்டுப்பாடுகள் இருக்குதாக சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இவர்களெல்லாம் எப்படி தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் வேலைக்கு வரும்னு சொன்னால் தேர்வு எழுதுவது, நேர்முக காணல், இன்னும் இடையில என்னென்னமோ அதுக்கு பிறகு வர்றாரு, அதுக்கு தான் சம்பளம் வாங்குறாரு. இந்திய எம்எல்ஏ எம்பிக்களும் சம்பளம் வாங்குற அடிப்படையில் வாங்குற காரணத்தால் அவங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் இல்லையா? அதனால் எப்படி வருகிறார்கள்னு தெரியவில்லை. நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் சிந்தியுங்கள்.